சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமினாவே எல்லா பௌர்ணமியும் ரொம்ப முக்கியமான பௌர்ணமி தான். அதில் இந்த பௌர்ணமியும் ரொம்ப ஒரு முக்கியமான பௌர்ணமி தான். பௌர்ணமிக்குள்ள தியானம் பண்ணுறது, பௌர்ணமிக்குள்ள ஒரு வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய செயல். என்ன ஒரே ஒரு செயல், மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் உணரணும். என்னுடைய உரை எதை நோக்கி நிகழ்த்தப்படுகிறது, எதை உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, இங்கே ரொம்ப கடுமையான சவால் நிறைந்த மனிதர்கள் பிறப்பு என்பதோ, மனிதர்கள் உணர்வுகள் என்பதோ, மனிதர்கள் பழக்க வழக்கம் என்பதோ சவால் நிறைந்தது. இந்த சவால் நிறைந்த வாழ்க்கையில், சவால் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம இறை சார்ந்து வாழ்கிறது, இறை சார்ந்து படிக்கிறது, இறை சார்ந்து தேடுறது, இறையா மாறத்துக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கடினமான சவாலான காரியம். அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறவங்க வரலாறாக மாறுவாங்க. ஒரு மிக நுட்பமான வடிவத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றம் ஒருத்தருக்கு நிகழ்த்தப்படணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனையோ துறவிகள் அவதரிக்கும் போதும் அவங்க உரைகளாக, அவங்க எழுத்துக்களாக எதை சொல்லணும்னு விரும்புகிறாங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டாக மனித செயலிலிருந்து விடுபட வேண்டும், அது உங்களை வேற ஒரு வடிவத்துக்கு கூட்டிகிட்டு போகும், அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும், அதை பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உண்மை தத்துவத்தை, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அது சொல்கிறாங்க. எனக்கு ஏற்பட்ட குழந்தை பருவத்திலிருந்து நான் வாழ்ந்து நடுவில் நான் சந்தித்த நிறைய மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அதிலிருந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளை பிடிச்சி போய், இந்த குருமார்களை பிடிச்சி போய் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை உடலை நிர்பந்தம் இல்லை, தானாக அந்த இறை தேடுதல், அந்த பிரபஞ்சம் என்பது, இந்த தியானம் என்பது தானாக ஒரு மனிதனை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். நான் ரொம்ப பிரமித்தது என்னன்னா, மனிதர்கள் சொல்லி நம்ம கடைப்பிடிக்க முடியாத, யோகிகள் சொல்லி கடைப்பிடிக்க முடியாத, எத்தனையோ தாய் தந்தைகள் ஆசிரியர்கள் சொல்லி கடைப்பிடிக்க முடியாததை இந்த தியானம் நம்மக்கிட்ட சொல்லாமையே நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் நம்மளையும் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்போ இதை எப்படின்னா, அதை ரொம்ப கரெக்டாக கையாளணும், இதை ரொம்ப சரியாக பிடிச்சிக்கணும். ஒரு புத்தகத்தை உங்கள் கையில் ஒரு புத்தகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்தை நீங்கள், இதுதான் உன்னோட பொக்கிஷம், இதை விட்டுறாத, இதுக்குள்ளே உன்னோட வாழ்க்கை சம்பந்தமாக எல்லா குறிப்பும் இருக்குது. உனக்கு எப்பப்பெல்லாம் கண்ணீர் துளி உன்னை கண்களுக்கு முன்னாடி எட்டி பார்க்குதோ, எப்பப்பெல்லாம் ஒரு சோகம் உன்னை தொலைக்கணும்னு நினைக்குதோ, அப்போல்லாம் நீ இந்த புத்தகத்தை எடுப்பா, இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்க, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பக்கத்தை படி, அது உனக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு 2 பக்கம் படிக்கும்போது அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பு அவருக்கான குறிப்பாக இருக்கும். அந்த கண்ணீர் துளியும் அந்த சோகமும் அவருக்கு ஏன் நிகழ்ந்ததுங்கிறதுக்கான அதுக்கு ஒரு வழிவகை இருக்கும். உடனே அதை எடுத்துட்டு அவர், இதனால தான் அது நடந்திருக்குட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் அதை அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வழிமுறையை சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். பல ஆண்டுகள் அவருக்கு பல சோகங்கள் வந்திருக்கு, பல கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்போ எல்லாம் ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த 2 லைனை படிச்சுட்டு பண்ணுவார். வீட்டில் உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்களும் அருகாமையில் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இவரை பார்த்துருக்குறாங்க. இவரை பார்த்துட்டு எல்லா சோகமும் கஷ்டமும் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம், நம்ம வெளிக்காட்டிடுறோம், இவர் காட்ட மாட்டுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் இதை சொல்கிறாரு. ஆனால் அவங்க அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை எங்களுக்கும் கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, இதோடைய ஒரிஜினல் அவர் வச்சுக்கிட்டு இதை காப்பி எடுத்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அத்தனை பேரும் படித்தவங்களால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வராமைய, சும்மா வீட்டில் குட்டி குட்டி சண்டை நடக்கிறதுக்கெல்லாம் உணர்வு பூர்வமாக இல்லாமல் ஓடி அந்த புத்தகத்தில் எடுத்து 2 பேஜ் எனக்கானதாக இருக்குமான்னு பார்த்தா அவங்களுக்கானதாக இல்லை, அதில் சொல்யூஷன் இருக்குது, அது அவங்களுக்கான சொல்யூஷனாக இல்லை. அப்போ அவங்க என்னன்னா, எனக்கான பதிலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படித்தவங்க ஏமாந்து போய் இந்த புத்தகத்துலேயும் ஒன்றும் இல்லைன்னு வச்சிட்றாங்க.
அப்போ அந்த தெரு முழுக்க இருக்கிறவங்க இவர் சும்மா சொன்னார், அந்த புத்தகத்தை படித்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஆகிப்போயிடுச்சு. அப்போ இதோடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் என்பவன் இந்த காலத்தை உணர்ந்து தான் பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும் கையில் கிடைக்கப்பட்டுச்சு. நீங்கள் குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், இதை மூணையும் படிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அதில் தொடர்பு இருக்குது. நீ எத்தனை பிறப்பு எடுத்தாலும், என்ன மாதிரி ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், நீ பணக்காரனாக இருக்கும்போது ஒரு பைபிள்லேருந்து ஒரு வாசகத்தை எடுத்து படிச்சேன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அதில் ஒரு ஏழையாக இருக்கும்போது அந்த பைபிளில் பார்த்தோன்னா ஒரு வாசகம் இருக்கும். அதே தான் கீதையிலையும், அதே தான் குரான்லையும். இது எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால சுழற்சியில் இந்த மனித கூட்டம், இந்த உயிர்கள் இப்படி தான் வாழன்னு ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு யோகி கணித்து அதை எழுதிடுறார். இது ஒட்டுமொத்தமான ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இல்லை, இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட அத்தனை மனிதனும் ஒன்று மேலே இருப்பான், இல்லை ஒன்று கீழே இருப்பான் அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள அதை மையமாக வச்சு தான் இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு கீதையோ ஒரு குரானோ ஒரு பைபிளோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காலம்னு சொல்லுவாங்க. அந்த கால கணக்கில் இங்கே யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கான மெசேஜ் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவரை நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்கன்னா அவர் உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ண மாட்டார். இப்படி பார்ப்பார், இப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசுவார். பேசிட்டு டீ சாப்பிடலாமா அப்படிம்பார். டீ சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிம்பார். நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க, என்ன நம்ம வந்தோம், சாமியார் ஏதாவது பண்ணுவார், மந்திரம் பண்ணுவார், துண்ணூறு கொடுப்பாரு, கொய்யாப்பழம் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. வந்தார், ஒரு டீ சாப்பிடுவோமான்னாரு, பேசினாரு, அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிட்டார். போயிட்டு அடுத்தடுத்த நாள் அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் லைஃப்பில் ஒரு சின்ன 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 சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை, பெரிய வியர்ப்பை ஏற்படுத்திடுச்சு. திருப்பி இந்த யோகியை சந்திக்க வந்தார், இந்த தீர்க்கதரிசியை சந்திக்க வந்தார். அவர் கும்பிடலை, சும்மா அலட்சியமாக, அவர் கொஞ்சம் படித்தவர். சுவாமி என்னன்னா பெரிய ஆச்சரியம், போனாட்டி உங்களை நான் பார்த்துட்டு போனேன். நீங்கள் வழக்கமான கையை தூக்கலை, இப்படி ஆசீர்வாதம் பண்ணலை, எதுவும் பொருளாக கொடுக்கல, எதுவுமே செய்யலை. ஆனால் உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் மட்டும் நடந்துச்சு. நீங்கள் ரொம்ப இயல்பாக டீ சாப்பிடுவோமா நீங்கள் பேசுனீங்க. அதுக்கப்புறம் நான் போனேன், என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் 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 மாற்றம் தெரியுது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புரிதல், ஏதோ ஒரு உள் உணர்வுகள் வேற மாதிரி வேலை செய்கிறத என்னால் உணர முடியுது. இது என்ன சுவாமிகள் அப்படின்னு அவர் திருப்பியும் கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த காலம்தான் எங்களுக்கு கடவுள். காலம்னா இந்த பூமியோட சுழற்சி தான். இந்த பூமி சுழல்றதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த பூமி சுழலும் போது அந்த பூமிக்குள்ளெல்லாம் எந்தெந்த பொருளெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு கிடக்கோ அதுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டியது. காலத்தில் இந்த பூமி சுழற்சியில் எத்தனை மனிதன் வந்தாலும் அவனுக்கு மேல் ஏற்றம் தாழ்வுகள் என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயம் குட்டி குட்டி இருக்குங்கிறத எங்களால் அறிய முடியும். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த காலத்தில் நீங்கள் என்னை சந்திக்க வந்தாகணும் அப்படிங்கிறது அதோடைய கணக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று யாருக்கிட்டையாவது உரையாடப்படணுங்கிறதுக்காக தான் நாமளே வந்திருக்கிறோம். அப்போ நாம் கடவுளை இங்கே பரப்புறதுக்கு வரல, மதத்தை பரப்புறதுக்கு வரல. உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன நோக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வரலை. இந்த காலகட்டத்தில் அந்த சூழலை அவங்களுக்கு கடக்க வைக்கிறதுக்கு, ஒரு ஏற்பாடுகளை செய்யறதுக்கு ஒரு வழிக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த ஏற்பாடை நான் உங்ககிட்ட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சரியாக இல்லை, நீங்கள் அப்படியே போய் உங்கள் 3வது தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கன்னா நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, தேங்காய் உடைக்கலாமா வேண்டாமா. தேங்காய் வாங்கும்போது ஒரு சிந்தனையில் இருப்பீங்க, உடைக்கும் போது ஒரு சிந்தனையில் இருப்பீங்க, உடைச்சிட்டு வரும்போது ஒரு சிந்தனையில் இருப்பீங்க, உட்காந்து உடைச்சிட்டோம் இன்ன வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னு ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு 500 தடவை இது சம்மந்தமாக ஒரு அதிர்வலைகளை எழுப்பிடுவீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 500 தடவை எழுப்பிடுவீங்க.
அதனால உங்களுக்கு எந்த வேலையுமே நான் கொடுக்கறது இல்லை. அந்த தேங்காவை நானே உடைச்சிடுறது உட்காந்த இடத்துல இருந்து. இப்படி தான் நான் நிறைய பேரை என்னை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. என்கிட்ட வர்ற அத்தனை பேரும் தியானம் எந்த செயல் வடிவத்தாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷனை செட் பண்ணி ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வேலை கொடுத்தேன்னா அவங்க எதிர்பார்த்து செய்யும் போது மிஸ் ஆகி போயிடும். அப்போ ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா, நான் கொடுக்குற வேலையை நான் யாராருக்கெல்லாம் வேலை கொடுக்குறனோ என்ன வேலைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு வெளிப்படையாக நிறைய பேர் இப்போ என்னை சந்திக்க வர்றவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட தியானம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அவங்க போய் தியானம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரிஜினலாக நான் ஒரு வேலை நான் பார்ப்பேன், அது வேற. அது ஏன்னா அவங்கள்ட்ட ஏன் கொடுக்கறது இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்க ஆசையோடு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஞானிங்கிறது ஒரு யோகிங்கிறது இந்த எதிர்பார்ப்பை தொலைச்சாதான் ஞானி ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. ஒரு மனித செயல்ல இருந்து அதுலேருந்து விடுபட்டால் தான் மாற முடியும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய திருப்புமுனையும் என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இந்த உடல் ரீதியாக பெரிய மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்போ இந்த உடல் ரீதியாக பெரிய பெரிய தகவல்கள் இருக்குது. அதுக்குள்ள ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த புருவ மத்தி அப்படிங்கிறத நெற்றி போட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த இடத்தையெல்லாம் ஒரு சமீப காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன மாதிரிலாம் ரைட்டிங் எழுதியிருக்காங்கன்னா, சின்ன சின்னதாக ஒரு குட்டியாக என்ன சொல்லுவாங்கன்னா சினாப்சிஸ், அது ஒரு ஸ்டோரியோடைய முழு வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேரோடைய ரெஃபரன்ஸ் அப்படி எடுத்து பார்த்தா ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப விசித்திரமாகவும் தான் இருந்துச்சு. அது அப்படியெல்லாம் எழுதியறது யார் வேணாலும் எழுதிடலாங்க. உணரணும், அது உணர்த்தப்படணும், அதுவாக மாறணும். அது நடக்குமான்னு தெரியாது. இப்போ என் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஞானின்னு நான் சொல்கிறேன்னா இல்லை ஞானியாக நான் மாறி இருக்கேனா, இதுதான் பேட்டன். ஞானின்னு நான் சொல்கிறது நானா எனக்கு படித்து ஒரு வேலையை செஞ்சு என்னை பார்த்து மக்கள் பயனடைஞ்சு அது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஞானிங்கிறதுக்கு பொருள் என்ன, ஞானம்ங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தன்னுடைய எல்லாத்திலிருந்து ஒருத்தன் விடுபட்டு வேற மாதிரி மாறி நிற்கிறான் பாருங்க, அதுதான். அப்போ அந்த புருவ மத்திய நேரடியாக எந்த மனிதராலையும் நெற்றி பொட்டுல கவனத்தை வச்சு அந்த புருவ மத்தியோடைய இருக்கிற அந்த ரகசியத்தை அறிய முடியாது. அந்த புருவ மத்தியத்தை அடையணும்னா ஒரே வழி சரணாகதி. நம்ம சரணாகதி எங்கடா உடல்ல எப்படா அடைய முடியும்னா, ஒரு மனிதனுக்கு இந்த சுவாசத்தை கவனி அப்படின்னா மூக்கு துவாரத்திட்ட ஒருத்தன் வணங்கி ஒருத்தன் உட்காந்து அதை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். நமக்கு கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா மூக்கு துவாரத்தை, அந்த துவாரத்தில் 2 வாசல் போதில்ல, அந்த வாசலை ஒருத்தன் கடவுளாக நினச்சி யோகியாக நினச்சி அப்படி அந்த 2 சுவாசத்தையும் பார்த்துட்டு உட்காந்து இருக்கான். அப்போ உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மாற்றம் எங்கே ஏற்படுதுன்னா, இடுப்பு பகுதியிலேருந்து ஏற்பட்டா, அந்த முதுகு தண்டுவடத்திலேருந்து ஏற்பட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் மாற்றம் அடையிறதுக்கு ஜங்ஷன் எங்கடா அப்படின்னா இதயம்தான். இதயம் கரெக்டாக வேலை செய்யணும். இதயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உச்சபட்ச ஒரு மாயையான இடம் இதய பகுதியில் இருக்குது. அதே மாதிரி மதிகட்டான் சோலை அப்படிங்கிறதும் மதியை கெடுக்கிறது, அந்த மாதிரி மதிமயங்கி போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதய பகுதி தான். அப்போ இதய பகுதியில் யார் ஒருத்தருக்கு பெரிய மாற்றத்தை சந்திச்சா அந்த இதய பகுதியில் இருக்கிற நரம்பு தான் இந்த புருவ மத்திக்கும் இந்த பெடரி தலைப்பகுதியில் இருக்கிற பெரிய மையத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடம் இருக்குது. அப்போ இதய பகுதி சரியாகப்பட்ட போது தலையில் ஒரு பெரிய வேலை நடக்க போகுது. அப்போ தலையோட பின்பக்கம் வேலைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மூளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அந்த பகுதியில் தீவிரமாக மூளையில் வேலை நடக்கும். சிறுமூளை பெருமூளை இந்த மாதிரி 2 பகுதியை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த மூளைக்கு மேலே அந்த ஒரு செயல் வடிவத்தில் அந்த கிளாண்டு,
அந்த கிளாண்டில் தான் எல்லா வடிவமும் முக்கியமான செயல் வடிவம்லாம் இருக்கு. அப்போ இந்த மூளை பகுதியிலேருந்து அந்த கிளாண்டிலேருந்து ஒரு செயல் வடிவத்திலேருந்து இந்த புருவ மத்திய போய் டச் பண்ணுறதுக்கோ அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்போ அந்த வாய்ப்புகளில் ஒரு மனிதன் மேன்மை அடைகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுது. அப்போ அவனுக்குள்ள அந்த புருவ மத்திய முழுசாக திறக்கிறதுக்கு அவ்வளோ சாமானியம் கிடையாது. அது பல ஆண்டுகள் ஆகும். அது பூர்வ ஜென்மத்தோடைய அதோடைய செயல்பாடுகளாக இருக்கும். அது அவன் குரு பிரபஞ்சம், இது அங்கே இருக்கிற செக்ஷன். ஆனால் முற்றிலுமாக கழுத்தை தாண்டினவனோ இல்லை இதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சவன் அவன் ஞானத்துக்கான ஒரு பயணத்துக்குள்ள தன்னுடைய ரெகுலர் வாழ்க்கையிலேருந்தும் ரெகுலர் பேச்சு பழக்கங்கள்லேருந்தும் விடுபடுறான். ஒரு சின்ன சின்ன பொருளை தேடின முறைகள் வேறையா இருக்கு. ஆனால் அவனுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னா அந்த பொருளை வேற மாதிரி பார்க்க தொடங்குறான். ஒரு பணத்தை, மனைவிய, குழந்தைய, வீட்டை எல்லாத்தையுமே வேற வடிவத்தில் அவன் அணுகிறான். அதனால தான் அவன் பேர் ஞானிங்கிறாங்க. அப்போ ஒருத்தன் ஞானியா உருவாக்கப்படுறான் எல்லாராலையும் கிரியேட் பண்ணி. அந்த கிரகத்தால் இந்த மாதிரி ஒரு திசையில் ஒருத்தன் பணக்காரன் ஆவான், ஒருத்தன் விளையாட்டு வீரன் ஆவான், ஒருத்தன் சாமியார் ஆகணும்னு கிரியேட் பண்ணி ஆகப்பட்டா அவன் ஞானி கிடையாது, ஞானியாக சித்தரிக்கப்பட்டவன்னு பேர்.